பயங்கரமான எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணி பிக்சலோட 9A லான்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் 9 Pro சீரீஸ்ல இருக்கக்கூடிய அதே ப்ராசஸர் கொடுத்துருக்காங்கப்பா, வேற லெவல்ல இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. பட் உண்மையாவே இதுல என்ன இருக்கு? நிறைய பேர் சொல்லாத விஷயங்களையும் டீடைல்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்பாக்டா சின்னதா தான் கொடுத்துருக்காங்க, குட்டியா இருக்குது. ஸோ அதுல பின்னாடி ஒரு 2 ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அதை கிளிச்சிட்டோம் அப்படின்னா அப்படி உருவி எடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ மொபைலோட ரியர் டிசைன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இங்கே போட்டிருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே காட்டன் பாக்ஸ் தான். ஓப்பன் பண்ணா மேலேயே மொபைல் அப்படி உருவி எடுத்தா இந்த டைம் டிசைன்லயே பெரிய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. மொபைலை பத்தி அப்புறம் டீடைல்டா பார்ப்போம். இதுக்கு அடுத்து உள்ள ஒரு சிம் எஜெக்டர் பின், ஒரு பேப்பர் இருக்குது, ஒரு 2 எண்ட்லமே டைப் சி இருக்கக்கூடிய சார்ஜிங் கேபிள் இருக்குது. உள்ள சார்ஜர் கிடையாது, கேஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நீங்க வாங்க போற 50,000 ரூபாய் மொபைலுக்கு ஒரு மொபைலும் ஒரு சார்ஜிங் கேபிள் மட்டும்தான். டிசைன் அப்படின்னு பார்த்தா நம்ம கிட்ட இருக்கிறது ஒயிட் கலர், இது போக ப்ளூல ஒன்று, பிளாக்ல ஒன்று, இதுக்கெல்லாம் விதவிதமா அவங்க பேர் வச்சிருக்காங்க. பட் இந்த டைம் டிசைன் பார்த்தோம் அப்படின்னா அந்த கேமரா பார், சோ பார்த்த உடனே பிக்சல் போன் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த கேமரா பார் அவங்க ரொம்ப யூனிக்கா வச்சிருந்தாங்க. அதை இதுல தூக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பொதுவா நீங்க எந்த மொபைல் வாங்கினாலுமே அந்த கேமராவோட பம்ப் நம்மள ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும். நீங்க இப்படி கீழே மொபைலை வச்சீங்கன்னா கூட அப்படி ஷேக் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் இது அப்படியே ஃபிளாட்டா கொடுத்துருக்காங்க. அந்த கேமராவுக்கு பம்பே இல்லை. ஸோ ஒரு ஃபிளாட்டான டிசைனாக கொண்டு வந்தது ரொம்பவே இம்ப்ரெசிவாகவும் இருக்கு, டிஃப்ரெண்டாகவும் இருக்குது. இதனால மொபைலோட திக்னஸ் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. 8.9 mm இருக்குது. ஸோ இவ்வளோ ப்ரீமியமான மொபைல் கூட திக்னஸ் ரொம்பவே ஜாஸ்தி தான். பட் வெயிட் அப்படின்னு பார்த்தா 187 கிராம்ல கொண்டு வந்திருக்காங்க. பரவாயில்ல, சிங்கிள் ஹேண்ட் யூசேஜுக்குலாம் நல்லா தான் இருக்கு, லைட் வெயிட்டா இருக்குது. பட் பில்ட் அப்படின்னு பார்த்தா ரியர்ல பிளாஸ்டிக் பேக் தாங்க. 50,000 ரூபாய் போட்டு வாங்குறவங்களுக்கு ஒரு கிளாஸ் பேக் கூட கொடுக்க முடியல. ஆனா இங்க ஃப்ரேம் மெட்டல் ஃப்ரேம் கொடுத்திருக்காங்க. சோ பார்த்த உடனே தெரியுது அதோட பில்ட் பெட்டராவே இருக்குது. ஆனா முன்னாடி வந்தோம் அப்படின்னா டிஸ்பிளேக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3 தான். இந்த மொபைலுக்கு பார்த்தோம் அப்படின்னா 7 வருஷத்துக்கான அப்டேட் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 வருஷம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அதை கிளைம் பண்றாங்க. ஆனா 8 வருஷம் யூஸ் பண்ணும்போது வெறும் கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3 கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதுல அதிக ஸ்கிராச்சஸ் ஆகும், சீக்கிரமாவே டிஸ்பிளே டேமேஜ் ஆகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் இவங்க கார்னிங் கோரில்லா கிளாஸ் விக்டஸ் 2 கொடுத்திருக்கணும். ஆனா கொடுக்கல. பட் இது ஒயிட் கலர் அப்படிங்கிறதுனால நம்ம கையில தொடும்போதே அந்த அழுக்கு ரொம்பவே ஓட்டுது. ரொம்ப நாள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கலர் மங்கி டல் ஆயிடுமோ என்னவோ. ஸோ லாங் டைமா யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம். அது போக சென்டர்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த கூகுளோட பிராண்டிங் இருக்கு. அது ரொம்ப லைட்டா தான் இருக்கு. கீழே பாத்தீங்க அப்படின்னா ஒரு லைன் மாதிரி தெரியும், அது லைன் கிடையாது. ரொம்ப உத்து லென்ஸ்லாம் வச்சு பாத்தீங்க அப்படின்னா மேட் இன் வியட்நாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. 2025ல பொதுவா பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் எதிர்பார்க்கறது என்னன்னா கொஞ்சம் கம்பாக்டா மொபைல் இருக்கா, ஏன்னா பாக்கெட்ல வச்சு கொண்டு போற மாதிரி வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. சோ அவங்களுக்காக தான் இங்க 6.3 இன்ச் டிஸ்பிளேல வந்திருக்குது. ஏன்னா 6.5 இன்ச் கீழே மொபைல் பார்க்கறதே பெரிய அதிசயம் தான். பட் இதுல Full HD Plus QLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்திருக்காங்க. அதுதான் இங்க பெரிய ஹைலைட்டா பார்க்கப்படுது. பட் டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா இன்டோர்ல யூஸ் பண்ணும்போதெல்லாம் நல்லா பிரைட்டா இருக்குது. ஈவன் நீங்க அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்ல யூஸ் பண்ணாலுமே நல்ல பிரைட்டரான டிஸ்பிளேவா இருக்குது. இங்க பீக் பிரைட்னஸா 2700 nits கொடுத்திருக்காங்க. ஆனா இதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. நீங்க டாப்ல எல்லா மொபைல்லுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரைட்னஸ் ஆட்டோ பிரைட்னஸ் செட் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்துரும். பட் இதுல நீங்க மேனுவலா தான் செட் பண்ணிக்கணும். நீங்க ஆட்டோ பிரைட்னஸ் செட் பண்ணனும் அப்படினா அது செட்டிங்ஸ்ல போய் தான் ஆன் பண்ற மாதிரி இருக்கும், ஆஃப் பண்ற மாதிரி இருக்கும். சோ இங்க டிராப் டவுன் மெனுலே கொடுத்திருந்தாங்க அப்படினா நல்லா இருந்திருக்கும். இதுல HDR சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதனால வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நல்லா ரிச்சா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்குது. ஆனா வீடியோஸ் பார்க்கும்போது இதுல இருக்கிற அந்த பெசல்ஸ் ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுதுங்க. பொதுவா நீங்க 20,000 ரூபாய் மொபைல்ஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ 93% மேல அச்சீவ் பண்றாங்க. பட் 50,000 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய இந்த மொபைல்ல ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ 83.5% வரைக்கும் தான் அச்சீவ் பண்ணிருக்காங்க. அட்லீஸ்ட் இவங்க 9 Proல கொடுத்திருந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பெசல்ஸ் தின்னா கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா பிரீமியமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். வீடியோஸ் பார்க்கும்போது அந்த மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ்மே இங்க 70 to 80% வால்யூம்ல கேட்கும்போது நல்ல ஒரு ரம்மியமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. பட் 100% வால்யூம் வைக்கும்போது நல்ல லவுட்னஸ் இருக்குதே தவிர ஒரு கிளியரான ஒரு சூப்பரான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இதுல இல்ல. சோ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்மே இதுல டீசென்ட்டா தான் கொடுத்திருக்காங்க. பிக்சல் மொபைல்ல நிறைய பேர் விரும்பி வாங்குறதுக்கு காரணம் என்னன்னா இதோட கேமரா தாங்க. கேமராவை எப்பவுமே அடிச்சிக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் இதுலமே ஒரு பெஸ்ட் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருக்காங்க. ரியர்ல பார்த்தோம் அப்படின்னா 2 சென்சார் கொடுத்திருக்காங்க. இங்க பிரைமரி சென்சாரா 48 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. OIS EAS கான சப்போர்ட் இருக்குது. அதுபோக செகண்டரி சென்சாரா இங்க 13 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமராவுக்கும் 13 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. பிக்சல் மொபைல்ல ரொம்ப பிடிச்சதே கலர்ஸ் தான். ஏன்னா நம்ம என்ன பார்க்குறோமோ அதே மாதிரியே அந்த போட்டோஸ்மே நேச்சுரல் கலரோட எடுத்து தரும்.
ஸோ நேச்சுரலாக உங்களுக்கு நம்ம பார்க்குற மாதிரி அந்த கலர்ஸ் நல்ல டீட்டெயிலாக ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கேமரா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இல்லை ரொம்ப வைப்ரண்ட்டாக நல்லா கலர்ஃபுல்லாக ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கேமராஸ் வந்து பிடிக்காது. பட் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ டீட்டெயில் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே சூப்பராக கிளாரிட்டியாக ஃபோட்டோஸ் வந்து எடுத்து தருது. அந்த கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன் இதெல்லாமே ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. பட் இதெல்லாமே நீங்கள் அவுட்டோரில் லைட்டிங் கண்டிஷன்ஸில் எடுத்தீங்கன்னா மட்டும்தான். அப்படியே அல்ட்ரா வைடுக்கு வந்தாலுமே பிரைமரி சென்சாரில் என்ன கலர்ஸ் மெயின்டைன் பண்ணுதோ அதே கலர்ஸ் அல்ட்ரா வைட்லயுமே மெயின்டைன் பண்ணுது. ஆனா அல்ட்ரா வைட் வந்து பிரைமரி கேமரா அளவுக்கு டீடைல் வந்து இல்ல, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நாய்ஸ் ஆட் ஆயிடுது. ஆனா அப்படியே நீங்க இன்டோர்ல ஒரு டீசென்ட்டான லைட்டிங்ல எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய மத்த மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது லோ லைட் போட்டோஸ் இது கொஞ்சம் புவரா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. செல்ஃபி கேமராவுமே அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது போட்டோஸ் எல்லாம் நல்ல டீடைலா எடுத்துக்க முடியுது. கலர்ஸ் நல்லா இருக்குது. ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலயுமே போர்ட்ரைட் ஷாட்ல அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே நல்லா இருக்குது. பட் செல்ஃபியுமே நீங்க இன்டோர்ல ஓரளவு டீசென்ட்டான லைட்டிங்ல எடுத்தீங்க அப்படின்னா போட்டோஸ் வந்து நல்லா இருக்குது. ரொம்ப புவரான லைட்டிங்ல எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் டீசென்ட்டா தான் இருக்கு. வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா ரியர்ல 4K 60 fps ல நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. செல்ஃபில 4K 30 fps ல நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. பட் இங்க OIS ஆன் பண்ணோம் அப்படின்னா ரியர்ல 1080 30 fps ல தான் நம்மளால வீடியோஸ் வந்து எடுக்க முடியுது. 60 fps கான சப்போர்ட் கொடுக்கல. கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். வீடியோட குவாலிட்டி இதெல்லாமே நல்லா இருக்குது லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது. இந்த மொபைல்ல எல்லாருமே ஹைலைட் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா Pixel 9 Proல கொடுத்திருக்கிற அதே சிப்செட் இதுலயும் கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்லாம் தாறுமாறா அல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. பட் உண்மை என்ன அப்படின்னா இதுல கூகுளோட Tensor G4 அப்படிங்கிற ஒரு சிப்செட் கொடுத்திருக்காங்க. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா நம்ம செக் பண்ணப்ப 10 லட்சத்துக்கு மேல வந்தது. பட் இந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய மத்த மொபைல்ஸ் கூட கம்பேர் பண்றப்ப இதோட கிராபிக்ஸ் ஸ்கோர் ரொம்பவே கம்மி தான். அதே மாதிரி இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா மல்டி டாஸ்கிங் பண்றதுக்கு டே டு டே யூசேஜ்க்கு நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா தான் இருக்கு. பட் கேமிங் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க ஹை கிராபிக்ஸ் செட் பண்ணி ப்ளே பண்றீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துல மொபைல் வந்து வார்ம் ஆக ஆரம்பிச்சிருது. அந்த வார்ம் வந்து ரொம்பவே அதிகமாகுது. அதனால கேமிங்க்கு இந்த மொபைல் அந்த அளவுக்கு பெஸ்டா இல்ல. ஆனா மொபைல் ரொம்ப ஹீட் ஆனதுக்கு அப்புறமும் நம்ம கண்டினியூஸா ப்ளே பண்ணாலுமே இங்க ஃப்ரேம் டிராப்போ லாகோ இல்லாம ஸ்மூத்தா ப்ளே பண்ண முடியுது. சரி, இங்க த்ரோட்டில் இஷ்யூ இருக்கா அப்படிங்கறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். பட் இதோட பெர்ஃபார்மன்ஸை ஒரு 60% வரைக்கும் தான் இது யூஸ் பண்ணுது. நிறைய இடங்கள்ல அந்த ப்ராசஸர் த்ரோட்டில் இஷ்யூ இருக்கிற மாதிரி தான் அந்த கிராஃப் வந்து வந்திருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரையிலும் இன்னுமே பிக்சல் வந்து லேகா தான் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் அவங்க ஆப்டிமைஸ் பண்ணி இந்த ஹீட்டிங் இஷ்யூலாம் ரெடியூஸ் பண்ணி பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா டெஃபினட்டா இவங்களை அடிச்சிக்கவே முடியாது. பட் எப்போ பண்ண போறாங்க? இது போகுதுல இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா 8GB RAM தான் கொடுத்திருக்காங்க. பட் ஸ்டோரேஜ்க்கு வந்து UFS 3.1 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. 8GB RAM தான் கொடுத்திருக்கிறதுனால இங்க ஒரு சில AI ஃபீச்சர்ஸ் இதுல ப்ராப்பரா ஒர்க் ஆகாது. ஜெமினியோட AI ஃபீச்சர்ஸான பிக்சல் ஸ்கிரீன்ஷாட், கால் நோட்ஸ் இதெல்லாமே இதுல சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா 8GB RAM தான் இருக்குது. இது போக எக்கச்சக்கமான AI ஃபீச்சர்ஸ் இதுல கொடுத்திருக்காங்க. அதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா சாட் பாட் இருக்குது. வாய்ஸ் டு டெக்ஸ்ட் லைவா நீங்க டிரான்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும். சோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான AI ஃபீச்சர்ஸ் இருக்குது. பிக்சல் மொபைல் அப்படினாலே பெஸ்ட் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். இதுல அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 15 கொடுத்திருக்காங்க. அது போக 7 OS அப்டேட் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட நீங்க 7 வருஷம் அதுக்கு மேலேயும் கூட இந்த மொபைலை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்ல வராங்க. சோ அது மட்டும் இல்லாம எப்பவுமே ஆண்ட்ராய்டோட அப்டேட் முதல்ல பிக்சல் மொபைலுக்கு தான் வரும். சோ அந்த விதத்திலையும் இது பெஸ்டா தான் இருக்குது. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு சிம்பிளான கிளீனான ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் இதுல கிடைக்குது. சோ எந்த எக்ஸ்ட்ரா ப்ளூட்வேர்ஸோ இல்ல தேவையில்லாத விஷயங்களோ இதுல இல்லவே இல்ல. ஒரு கிளீனான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு 7 வருஷமும் இதுல கிடைக்கும். மொபைலோட பிசிக்கல் பிளேஸ்மென்ட் பார்த்தா டாப்ல செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடுல எதுவுமே கொடுக்கல. பாட்டம்ல வந்தோம் அப்படின்னா இங்க சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அதை ஓபன் பண்ணோம் அப்படின்னா ஒரு சிம் போட்டுக்க முடியும். ஒரு சிம்மும் இதுல சப்போர்ட் உண்டு. அது பக்கத்துல மைக் வந்துருது, டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்துருது, கீழ ஒரு ஸ்பீக்கர் வந்துருது, டாப்ல ஒரு ஸ்பீக்கர் வந்துருது. ரைட் சைடுல வந்தா பவர் பட்டன், அது கீழே வால்யூம் அப் டவுன் பட்டன் வந்துருது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரா கொடுத்திருக்காங்க. நல்ல ஃபாஸ்டா அக்யூரேட்டா ஒர்க் பண்ணுது. ஃபேஸ் அன்லாக்கும் இதுல இருக்குது. மத்தபடி Wi-Fi 6 கொடுத்திருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்திருக்காங்க. இதோட சீரிஸ்ல லாஸ்ட் டைம் IP67 தான் கொடுத்திருந்தாங்க. பட் 9A IP68 இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 30 மினிட்ஸ் வரைக்கும் 1 மீட்டருக்குள்ள தண்ணியில கடந்தா பெருசா ப்ராப்ளம் கிடையாது. அதுக்காக தண்ணியில எல்லாம் போட்றாதீங்க. சோ வாட்டர் டேமேஜ் வாரண்டில கிளைம் ஆகாது. பட் இதுல நீங்க மத்த மொபைல்ஸ் யூஸ் பண்ணிட்டு பிக்சல் போன் வரீங்க அப்படின்னா பொதுவா எல்லா மொபைல்லுமே வால்யூம் பட்டன் வந்து மேல இருக்கும், பவர் பட்டன் வந்து கீழ இருக்கும். ஏன்னா பவர் பட்டன் தான் நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். பட் இந்த மொபைல்ல பாத்தீங்க அப்படின்னா பவர் பட்டன் மேல இருக்கும், வால்யூம் பட்டன் கீழ இருக்கும். அதனால இந்த மொபைல் யூஸ் பண்ணும்போது
கொஞ்சம் மேல தூக்கி அந்த பவர் பட்டனை யூஸ் பண்றதுனால கொஞ்சம் இன்கன்வீனியன்ட்டா ஃபீல் ஆகலாம். இதுக்கு முன்னாடி வந்த 8A 7A எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா பேட்டரி தான். அந்த பேட்டரியை இந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லார்ஜ் பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. அதுக்காக 6000 7000 நினைச்சிடாதீங்க. 5100 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 23 வாட் வயர்ல சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுபோக இங்க வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து 7.5 வாட் கொடுத்துருக்காங்க. ஆனா அதுக்குமே QI2 சர்டிபிகேஷன் கிடையாது. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் 8A கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நீங்க ஒரு ரொம்ப ஒரு லைட் யூசரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமா ஒரு நாளைக்கு மேலேயே பேட்டரி லைஃப் வரும். நீங்க கொஞ்சம் ஹெவி யூசரா இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு 1 டே டைமுக்கு பேட்டரி லைஃப் நல்லாவே வருது. கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல ஒரே ஒரு வேரியன்ட் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 50000 ரூபாய்க்கு இந்தியால சேல் பண்றாங்க. சோ 50000 ரூபாய்க்கு நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இதோட பெஸ்டா நிறைய மொபைல்ஸ் இருக்கும். பட் இதுல என்ன பெஸ்டா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெஸ்ட் டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்திருக்காங்க. கேமராவோட எக்ஸ்பீரியன்ஸ்மே ரொம்பவே நல்லா தான் இருக்கு. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்டா இருக்கு. 7 OS அப்டேட் இருக்குது. பேட்டரியுமே நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. எக்கச்சக்கமான AI ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. பட் ரியர்ல பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்திருக்காங்க. ப்ரொடக்ஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருந்திருக்கலாம். டிஸ்ப்ளேல பெசல்ஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை இந்த செக்மெண்ட்ல இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டீசென்ட் தான். அதுபோக மொபைலுமே ரொம்பவே ஹீட் ஆகுது. அதுவும் நம்ம இந்தியன் கிளைமேட் தமிழ்நாடு கிளைமேட்க்கு இப்போ ரொம்பவே ஹாட்டா இருக்குது. ஸோ நீங்க வெளியிலலாம் ரொம்ப டிராவல் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப ஹெவியா யூஸ் பண்ணும்போது மொபைலோட டெம்பரேச்சர் ரொம்பவே ரைஸ் ஆகும். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓகேவா இருந்து இந்த பிரச்சனைலாம் எனக்கு பெருசா தெரியலப்பா, இதுல இருக்கக்கூடிய பிளஸ் தான் பெருசா தெரியுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த மொபைலை செக் பண்ணி பாருங்க. பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். பட் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா பிக் பில்லியன் டே சேல்ல ஒரு 30000 ரூபாயில இருந்து 35000 ரூபாய்க்குள்ள ஆஃபர்லயே இந்த மொபைல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வாங்குனீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு ரொம்பவே ஒர்த்தா இருக்கும்.